ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1 கப் அரிசி மாவு கூட 1.5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த கலந்து வச்சதுலேருந்து நம்ம 1 ஸ்பூன் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கிறோம். இது வந்து பின்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நான் சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பத்துக்கு பிசைய போகிறேன். சுடு தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகவே இருக்கட்டும். இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இப்போ உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் வந்து உருட்டி வச்சுக்கலாம். பால் ஷேப்லேயோ நீளமோ எப்படி வேணுமோ உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது செய்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நான் கெட்டியான தேங்காய் பால், ரெண்டாவது வர தேங்காய் பால் 2 எடுத்திருக்கேன். 2 1 கப் எடுத்திருக்கேன். 2 1 கப் ஊற்றிட்டு இது கூட வந்து நம்ம ஃபஸ்ட்டு பவுலில் எடுத்து வச்சோம்ல பவுடர் அரிசி மாவு பொடி, அதையும் இது கூட ஆட் பண்ணி அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம். அடுப்பு ஃபுல்லாக வைக்கக்கூடாது, சிம்மில் தான் வைக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம உருட்டி வச்சிருக்க அரிசி மாவு உருண்டைகளை வந்து உள்ளே சேர்த்து 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்க போகிறோம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இதில் வந்து இனிப்புக்காக வந்து நான் வெல்லம் வந்து பாகாக காய்ச்சி வச்சுருக்கேன். தூசெல்லாம் வடிகட்டி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். வெள்ளப்பாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 கொதி வர வரைக்கும் விட்டுறணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து கடைசி இதில் வந்து நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடி மணத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் கொழுக்கட்டை நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து சூடாக சர்வ் பண்ணாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு விருப்பம்னா ஜில்லும் சர்வ் பண்ணலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு சிலர் இது கூட வந்து கடலைப்பருப்பு வேக வச்சு ஆட் பண்ணிப்பாங்க, பாசிப்பருப்பு ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. எனக்கு இந்த டேஸ்ட் தான் பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.